கனமழையின் போது மின்னல் தாக்கியதில் தமிழ்நாடு முழுவதும் நேற்று 6 பேர் உயிரிழந்தார்கள். சென்னை திருவொற்றியூரில் வீடு ஒன்று இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள கழுதூர் கிராமத்தைச் சேர்ந்த பாரிஜாதம், ராஜேஸ்வரி, சின்னப்பொண்ணு, கனிதா, தவமணி ஆகிய 5 பேர் வயலில் களை எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் திடீரென மின்னல் தாக்கியதில் பெண் தொழிலாளர்கள் 4 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த தவமணி என்ற பெண் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சென்னந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்ற இளைஞர் விவசாய பணிகள் மேற்கொண்டிருந்தபோது மின்னல் தாக்கி உயிரிழந்தார். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே மின்னல் தாக்கி பெண் கூலி தொழிலாளி பலியானார். நிலத்தில் கடலை செடி பறிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது மின்னல் தாக்கி உள்ளது. வீண்ட உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உடைந்து ஒரு 50 பேர் கிட்ட தூக்கின்னு போய் தண்ணி ஊற்றினாங்க. தண்ணி ஊற்றின்னு போய் அவங்க பையன் வந்து ஃபோன் பண்ணி யாரும் ஆம்பளைங்களாம் யாரும் இல்லை, பொம்பளைங்க தான் இருந்த மொத்த பேரும். ஆம்பளைங்க போய் ஒரு பொண்ணு ஃபோன் வச்சுருந்துச்சு. அந்த பொண்ணுகள் ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ணாங்க அவன் பையனுக்கு. அவன் பையன் வந்து இட்டுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. கனமழையை தொடர்ந்து சென்னை திருவொற்றியூர் நெல்லிக்காரன் திருப்பகுதியில் வீடு ஒன்று இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக வீட்டில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஈரோட்டில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமம் அடைந்தனர். விட்டு விட்டு பெய்த மழை காரணமாக சாலையோரம் தற்காலிக கடைகள் அமைத்திருந்த சிறு வணிகர்கள் பாதிக்கப்பட்டனர். சாக்கடையெல்லாம் அடைச்சி கிடக்குது, அதுவும் சேர்த்து வருது. எல்லா தண்ணியும் இங்கே தான் வருதுங்க. எல்லா படியும் முழங்கால் தண்ணி போயிட்டுருக்கு. ஒன்றுமே பண்ண முடியலைங்க. வியாபாரமே ரொம்ப பாதிக்குது. இந்த வருஷம் தீபாவளியே கொண்டாட முடியாது. வியாபாரமே இல்லை. காலையிலேருந்து உட்காந்துருக்கிற ஒரு 200 ரூபாய்க்கு கூட வியாபாரம் ஆக முடியல. மழையாக கொட்டுது, ஒரு சனம் கூட பழம் வாங்க மாட்டேங்குது. நேராக எல்லாம் ஓடிடுறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மாம்பாக்கம் கிராமத்தில் 40 ஆண்டுகள் பழமையான வேப்பமரம் வேரோடு சாய்ந்தது. மரம் உயர் மின்னழுத்த கம்பியில் விழுந்ததால் 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்தடை ஏற்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் கேபிள் டிவி ஒயர் கம்பம் சாய்ந்து சேதமடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.